subscribe to my channel. வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லை மாநகராட்சி டவுன் 26வது வார்டு பகுதியில் சீராக குடிதண்ணீர் வரவில்லை என பொதுமக்கள் மாமன்ற உறுப்பினரிடம் அதிரடியான கோரிக்கை விடுத்ததன் பேரில் உடனடியாக களமிறங்கி குடிதண்ணீர் சீராக கிடைக்க அதிரடி நடவடிக்கை மேற்கொண்ட திமுக பெண் கவுன்சிலர் பிரபா சங்கரி பொன்னையா பாண்டியனுக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றிதனை தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்ல, டவுன் பாபா தெருவில் பொதுமக்களின் வசதிக்காக சமுதாய நலக்கூடம் அமைப்பது, பூங்கா அமைப்பது, அதற்கான இடத்தை தேர்வு செய்வது என அதிரடி காட்டியுள்ளார் திமுக கவுன்சிலர். இதோடு பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணியினையும் துவக்கி வைத்து பொதுமக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி தனது வார்டு மக்களுக்காக சிறப்பான பணியை மேற்கொண்டுள்ளார் திமுக கவுன்சிலர் பிரபா சங்கரி பொன்னையா பாண்டியன். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெண் கவுன்சிலரின் அதிரடி செயல் எப்படி இருக்கு, இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லை மாநகராட்சி டவுன் 26வது வார்டு பகுதிகளில் சரியாக குடிதண்ணீர் வரவில்லை என பொதுமக்கள் மாமன்ற உறுப்பினர் பிரபா சங்கரி பொன்னையா பாண்டியிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் 26வது வார்டு கவுன்சிலர் பிரபா சங்கரி சம்பவ இடத்திற்கு வந்து குடிதண்ணீர் வராததற்கான காரணங்களை உடனடியாக அறிந்து குடிதண்ணீர் பைப் லைனில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்ய உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன் பேரில் குடிதண்ணீர் குழாய் உடைப்பை சரி செய்யும் பணியினை திராவிட முன்னேற்ற கழகத்தின் 26வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரபா சங்கரி, விவசாய அணி அமைப்பாளர் பொன்னையா பாண்டியன், மாணவர் அணி விஸ்வநாதன், மாநகராட்சி அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வுகளில் மேற்கொண்டு அதனை உடனடியாக விரைவாக செய்திட வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாமன்ற உறுப்பினர் பிரபா சங்கரின் இந்த அதிரடி செயல் பொதுமக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பொதுமக்கள் தங்களின் நெஞ்சார்ந்த நெகிழ்ச்சியான நன்றிதனையை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நெல்லை டவுன் 26வது வார்டு பாபா தெருவில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சாலை அமைத்து தர வேண்டியுள்ள அந்த கோரிக்கையின் பேரில் சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணியினையும் மாமன்ற உறுப்பினர் பிரபா சங்கரி பொன்னையா பாண்டியன் பூமி பூஜை செய்து இன்று துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் விவசாய அணி அமைப்பாளர் பொன்னையா பாண்டியன், மாணவர் அணி விஸ்வநாதன், உதவி செயற்பொறியாளர் லெனின், வழக்கறிஞர் கலைச்செல்வன், செல்வ விஸ்வநாதன், 26வது வார்டு அவைத்தலைவர் சந்திரன், வட்ட பிரதிநிதி ராமலிங்கம், ஊர் நாட்டாமை சுடலைக்கண்ணு, தலையாரி சுப்பிரமணியன், பாலு, கான்ட்ராக்டர் நாகராஜன் மற்றும் திமுக நிர்வாகிகள் அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர்.
இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சமுதாய நலக்கூடம் வேண்டி 26வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரபா சங்கரி பொன்னையா பாண்டியிடம் கோரிக்கை விடுத்ததன் பேரில் உடனடியாக சமுதாய நலக்கூடம் அமைய இருக்கக்கூடிய இடத்தை ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அப்பகுதியில் சேதமான நிலையில் உள்ள பூங்காக்களையும் கழிவறைகளையும் உடனடியாக சரி செய்திட அதிகாரிகளுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார். சமுதாய நலக்கூடம் மற்றும் கழிவறை பூங்காக்களை செப்பனிடவும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்ததன் பேரில் உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெண் மாமன்ற உறுப்பினர் பிரபா சங்கரி பொன்னையா பாண்டியனுக்கு அப்பகுதி மக்கள் நன்றிதனை தெரிவித்தனர். தொடர்ச்சியாக பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஃபேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணி, குடிதண்ணீர் உடைப்பை உடனடியாக சரி செய்வது, சமுதாய நலக்கூடம் பூங்கா அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்வது என அதிரடி காட்டிய திமுக பெண் கவுன்சிலரின் செயல் நெல்லை மாவட்டத்தில் மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது.